திறந்தருள்வீராக. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை மறைத்து பாதுகாத்து கொள்ளும். எங்களுக்கு ஏற்ற வார்த்தை ஏசப்பா நீர் தருவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே ஏசப்பா, ஒரு நல்ல விடுதலையை தருவீர் என்று விசுவாசிக்கிறோம். உம்முடைய வார்த்தை தருவதற்காக உமக்கு நன்றி. நீர் அப்படி செய்வீர் என்று ஏசப்பா நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நீர் இந்த இடத்துல இருக்கிறீர் ஏசப்பா, அதற்காக உமக்கு நன்றி. நீர் பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. இன்னைக்கு என்ன நாள்? குட்டி பிள்ளைங்க சொல்லுங்க பார்க்கலாம், என்ன நாள்? சத்தமா சொல்லுங்க. தெரியுமா எல்லாருக்கும்? பாப்பா கேள்வி நாள்னு சொல்றாங்க. கேள்வி நாள் தானா? என்ன கேள்வி நாள்னா என்ன? கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்களோ? எப்படி தெரியுமா கேள்வி நாள்னா என்னன்னு? கேள்வி கேட்கறது யாருக்கெல்லாம் பிடிக்கும்? ஒரே ஒருத்தங்க தான் கை தூக்கி இருக்கிறாங்க. கேள்வி கேட்கணும்னா யாருக்கும் பிடிக்காது, அப்படிதானே? பிடிக்காதுல்ல? அந்த குட்டி தம்பிக்கு பிடிக்குமா? இப்போ கேள்வி கேட்டால் பதில் சொல்லிடுவியா? சொல்லிடுவியா? இப்போ நிறைய கேள்விகள் வச்சிருக்கிறேன், பார்க்கலாம். ஸ்கூலில் தான் கேள்வி கேட்டு மிஸ்ஸு டார்ச்சர் கொடுக்குறாங்க. இங்கே சர்ச்சில் வந்தாலும் கேள்வி கேட்குறீங்களே அப்படின்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு கேள்வி நாள், சரியா? என்ன இந்த கேள்வி நாள்னா என்ன அப்படின்னா, நம்ம பெரிய வாரத்துக்குள்ளே வந்துட்டோம், அப்படிதானே? இந்த பெரிய வாரத்தில் 40 நாள் நம்ம உபவாச நாட்கள் முடிய போகிற நாள். பெரிய வாரத்தில் முதல் நாள் நம்ம என்ன செஞ்சோம்? ஞாயிற்றுக்கிழமை குருத்தோல பவனி. நேற்று இன்னைக்கு கேள்வி நாள். நாளைக்கு அதுக்கப்புறம் வியாழக்கிழமை கட்டளை வியாழன்னா ஏசப்பா கால்களை கழுவுனது, சீஷர்களுடைய கால் கழுவுன நாள். அடுத்தால வெள்ளிக்கிழமை ஏசப்பா சிலுவையில் அரைஞ்ச நாள். சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை. தெரிஞ்சுக்கிடுச்சா எல்லாருக்கும்? குட்டி பிள்ளைங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுக்கிடுச்சா இந்த 7 நாள் என்ன ஆச்சுன்னு? சண்டே எல்லாரும் எங்கே போகிறாங்க? எருசலேமுக்கு போகிறாங்க. ஏசப்பா எருசலேமுக்கு போகிறாங்க, சரியா? எருசலேம் பக்கத்தில் என்ன கிராமம் தெரியுமா? பெத்பகேயு அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு போனாங்க. அங்கே போகும்போது அங்கே ஏசப்பா சொல்கிறாங்க, அங்கே ஒரு கழுதையை குட்டியும் கட்டியிருக்கும், அதை கழட்டிட்டு வாங்க, நான் அது மேலே ஏறி பவனி வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் செஞ்சாங்க. எல்லாரும் குருத்தோலைகளெல்லாம் வச்சு ஓசனா ஓசனா, தாவீதின் குமாரனுக்கு ஓசனான்னு பாடினாங்க. நீங்கள்லாம் பாடினீங்கல்ல? பாடினாங்க. பாடி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா எங்கே வராங்க? எருசலேம்ல இருந்து பெத்தானியாங்கிற ஒரு கிராமத்துக்கு என்ன செய்கிறாங்க? வராங்க. அப்படி நடந்து வரும்போது அங்கே என்ன நடந்துச்சு யாருக்காச்சும் தெரியுமா? ஏசப்பா எதை பார்த்தாங்க? அத்திமரத்தை பார்த்தாங்க. ஆசையா பசியோட வந்தாங்க. அங்கே பார்த்தா அந்த அத்திமரத்தில் பழமே இல்லை. அந்த செய்தி நேற்று கேட்டிருப்பீங்க எல்லாரும், அப்படி தானே? என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிருப்பீங்க. சரின்னு சொல்லிட்டு அதை சபிச்சுட்டு போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? எங்கே போனாங்க? எருசலேம் தேவாலயத்துக்குள்ளே போனாங்க, அப்படி தானே? அங்கே போனால் அங்கே என்ன பண்ணாங்க ஏசப்பா? அங்கே எல்லா புறா விற்கிறவங்களெல்லாம் என்ன செஞ்சாங்க? விரட்டுனாங்க, சாட்டை வச்சு அடித்தாங்க, காசுக்காரருடைய காசெல்லாம் கொட்டுனாங்க, எல்லாரையும் அடித்து விரட்டிட்டாங்க. இது என்னுடைய ஜெப வீடு, இதை நீங்கள் கள்ளர் குகையை ஆக்காதீங்கன்னு சொல்லி அடித்து துரத்துனாங்க. வேக வேகமாக ஏசப்பா செய்கிறாங்க. ஏசப்பாவுக்கு தெரியும், ஏசப்பாவுடைய கடைசி நாட்கள்னு ஏசப்பாவுக்கு என்ன செய்யும்? தெரியும். இந்த வெள்ளிக்கிழமை ஏசப்பா சிலுவையில் அறைய போகிறாங்கன்னு ஏசப்பாவுக்கு தெரியும். ஞாயிற்றுக்கிழமை ஏசப்பா உயிரோட எந்திரிக்க போகிறாங்கன்னு தெரியும். அதுக்கு முன்னாடி ஏசப்பா அவங்களுடைய பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றணும்ல. வேகமாக ஒவ்வொன்றா வேக வேகமாக செய்கிறாங்க. அந்த சர்ச்சில் போய் எல்லாரையும் விரட்டினாங்க. அதை முடிச்சுட்டு எங்கே வந்தாங்க? இப்போ நம்ம வாசிக்க கேட்டோம்ல, எங்கே வந்தாங்க? பெத்தானியாங்கிற கிராமத்தில் அங்கே தங்கி இருக்கிறாங்க. அங்கே தங்கி இருக்கும் போதுதான் இந்த கேள்வி கேட்குறாங்க. யார் கேட்டாங்க? பிரதான ஆசிரியரும். இப்போ வாசிச்சோம்ல, மார்க் 11வது அதிகாரம் 27வது வசனம். ஓகே. அப்போ நீங்கள் பாடம் வாசிக்கும் போது கவனிக்கலையா? சரி. இப்போ அந்த தேவாலயத்தில் ஏசப்பா வந்திருக்கும் போது தான் யாரெல்லாம் கேள்வி கேட்குறாங்க?
பிரதான ஆசாரியர், வேதபாரகர், மூப்பர் இவங்களாம் யோசிக்கிறாங்க, இவர் என்ன அத்திமரத்தை சபிக்கிறாரு, கோயிலில் வந்து அவர் பாட்டுக்கு நம்ம கோயிலில் ஒரு பொருளை எடுத்து நவுட்டி வைக்க முடியுமா? பண்ண மாட்டோம்ல, பண்ண முடியாது. ஆனா ஏசப்பா வந்தாங்க, இங்க எல்லாம் அசுத்தமா இருக்குன்னு ஏசப்பாக்கு தோணுச்சு, எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சிட்டாங்க. அப்படி யாராவது ஒருத்தர் வந்து பண்ணுனா எல்லாரும் என்ன பண்ணுவோம்? என்ன உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு, இதெல்லாம் பண்றதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு கேட்போமா கேட்க மாட்டோமா? அதை தான் கேட்டாங்க. என்ன அதிகாரத்துல நீ இதெல்லாம் பண்றீர் அப்படின்னு கேட்குறாங்க. யாரு? பிரதான ஆசாரியர். அவங்க கேட்ட சரியா தப்பா? நியாயமான கேள்வி தானே கேட்குறாங்க. நிறைய நேரங்களில் நமக்கு கண்கள் மறைக்கப்பட்டிருக்கும், அப்படிதானே? நம்முடைய கண்கள் நிறைய நேரங்கள் என்ன செஞ்சிருது? மறைக்கப்பட்டிருக்கு. இவர் தேவனுடைய குமாரன்ங்கிறது இதே அவங்க யாருக்குமே என்ன செய்யல, தெரியல. அவர் வந்து என்ன அதிகாரத்துல செய்கிறார் அப்படிங்கறது அவங்க யாருக்கு என்ன செய்யல, தெரியல. அவங்க நியாயமா தான் கேட்குறாங்க, இதெல்லாம் நீர் என்ன அதிகாரத்துல செய்றீன்னு கேட்குறாங்க. அந்த கேள்விக்கு ஏசப்பா என்ன பதில் சொன்னாங்களா? என்ன அதிகாரத்துல செய்றேன்னு சொன்னாங்களா? சொல்லல. ஏசப்பா பதில் சொன்னாங்க. எப்படி சொன்னாங்கன்னா, ஒரு கேள்வி கேட்டாங்க. ஏசப்பா பதில் எப்படின்னா, அவங்க கேட்ட கேள்விக்கு இவங்க இன்னொரு கேள்வி என்ன கேட்டாங்க? யோவான் ஞானஸ்நானம் கொடுத்தார்ல, அது தேவனால் உண்டாயிட்டா மனுஷனால் உண்டாயிட்டான்னு ஒரு கேள்வி. அவங்க கேட்ட கேள்விக்கு ஏசப்பா ஆமா நான் இந்த அதிகாரத்துல தான் சொல்றேன் அப்படின்னு பதில் சொல்லாம இவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க. சரியா? ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு தாத்தா என்ன பண்ணாராம், ஒரு குட்டி பையன் இருந்தான், இவனை மாதிரி ஒரு குட்டி பையன். அவன் போய் ஒரு தாத்தா கிட்ட ஒரு கேள்வி கேட்டானா. நம்ம இந்த தாத்தாவை எப்படியாவது என்ன, எப்போ பார்த்தாலும் பெரியவங்க தான் நம்மகிட்ட கேள்வி கேட்குறாங்க, அதனால சின்ன பிள்ளைங்களும் கேள்வி கேட்டா என்ன பெரியவங்க கிட்ட அப்படின்னு இவன் ஒரு பிளான் பண்ணி கையில் ஒரு குருவி வச்சிருந்தாலும். அந்த கதை நீங்கள் கேட்டாலும் கேட்டிருக்கலாம், தெரிஞ்சிருக்கலாம் உங்களுக்கு. ஒரு வேளை கையில் ஒரு குருவி வச்சிருந்தானா. வச்சுட்டு அந்த தாத்தாட்ட போய் கேட்டானா, தாத்தா என் கையில் ஒரு குருவி இருக்குல்ல, அது உயிரோட இருக்கா செத்து இருக்கா அப்படின்னு கேட்டானா. சரியா? அப்போ இந்த தாத்தாவுக்கு இவனோட ஐடியா புரிஞ்சிருச்சு, நல்லா புரிஞ்சிருச்சு. அவர் சொன்னாராம், அவர் யோசிச்சாராம், ஒருவேளை உயிரோட இருக்கு அப்படின்னு சொன்னேன்னா அந்த பையன் என்ன செஞ்சிருவான், நசுக்கி கொன்னுட்டு பாத்தீங்களா செத்துட்டுன்னு சொல்லிடுவான். ஒருவேளை செத்துட்டுன்னு சொன்னோம்னா அதை பறக்க விட்டுட்டு பாத்தீங்களா உயிரோட இருக்குன்னு சொல்லிடுவான். எப்படி சொன்னாலும் இவன் என்ன செஞ்சிருவான், தப்பிச்சிருவான். அப்ப என்ன பதில் சொல்லலாம் இந்த பையனுக்கு? அந்த தாத்தா சொன்னாராம், அந்த குருவி உயிரோட இருக்கிறதும் சாகிறதும் உன் கையில தான் இருக்குன்னு சொல்லிட்டாராம். அந்த பையனுக்கு இப்ப என்னாச்சு, ஐயோ நம்ம தாத்தாவை மடக்கலான்னு பார்த்தா முடியலையே அப்படின்னு நினைச்சானா. அதுக்கு என்ன அர்த்தம் புரியுது இல்லை உங்களுக்கு? குட்டி பிள்ளைங்களுக்குலாம் உன் கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. நீ நினைச்சா அதை கொல்லலாம், நீ நினைச்சா உயிரோட வைக்கலாம், அப்படிதானே? புரியுதுல்ல? அதே மாதிரிதான் ஏசப்பா கிட்ட இவங்கெல்லாம் கொஸ்டின் கேட்காங்க. அப்ப ஏசப்பா எவ்வளவு பெரிய அறிவாளி, ஏசப்பாவுக்கு இவங்க என்ன நோக்கத்துல கேட்கறாங்கன்னு தெரியும், அப்படிதானே? அப்ப ஏசப்பா வந்து என்ன செஞ்சிட்டாரு, ஏசப்பா யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா பதில் சொல்லுவாரு. ஆனா அவங்களோட என்ன இன்டென்ஷன், அவங்களுடைய மனசுல அவங்க என்ன நினைச்சிட்டு கேட்கறாங்கிறது ஏசப்பாவுக்கு என்ன செய்யும், ஏசப்பா மனசுல உள்ளதை கண்டுபிடிக்கிற கடவுள்ல தெரிஞ்சிரும். அதனால இவங்க எத்தனை வாட்டி கேள்வி கேட்டாலும் அவங்களால என்ன செய்ய முடியல, ஜெயிக்கவே முடியல. ஏசப்பா தான் கடைசி வரை என்ன செஞ்சாங்க, ஜெயிச்சாங்க. உங்களுக்குலாம் தெரியுமா ஏசப்பா வந்து மொத்தம் எத்தனை கேள்வி கேட்டிருப்பாங்க? ஒரு அப்ராக்சிமேட், எனக்கும் தெரியாது கரெக்டா, ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்லுங்களேன். 6-7 கேள்விதானா? நூற்றுக்கணக்கான கேள்விகள். சிலர் 300க்கும் மேல கேட்டாங்கன்னு சொல்றாங்க. சரியா? இன்னைக்கு கேள்வி நாள்னால நானும் ஒரு சின்ன கேள்வி கேட்க போறேன். சரிதானா? நீங்களா ரெடியா இருக்கிறீங்களா? எல்லாரும் ரெடியா இருக்கிறீங்களா? ஜென்ஸ், லேடிஸ், சின்ன பிள்ளைங்க எல்லாருமே. ஏசப்பா நூற்றுக்கணக்கான கேள்விகள் கேட்டாங்களா, சின்ன கேள்விதான் நான் கேட்க போறேன். உங்களுக்கு தெரிஞ்ச ஆளுக்கு ஒரு கேள்வி சொல்லுங்களேன். ஏசப்பா கேட்ட கேள்விகள்ல உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கிற ஏதாவது கேள்விகள் வாங்க, உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி. ஏசப்பா கேட்ட கேள்வியில ஒரு 3 கேள்வியை மட்டும் சிம்பிளா சொல்லிடலான்னு பாக்குறேன். முதல் கேள்வி, நிறைய கேட்டாங்க ஏசப்பா. முதல் கேள்வி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? யாரை பார்த்து கேட்டாங்க? வாசிப்போமா, யோவான் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 38 வருஷம் வியாதியா இருந்த ஒரு மனுஷனை பார்த்து ஏசப்பா கேட்குறாங்க. இந்த கதை நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை தான், அப்படிதானே? அது என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா,
38 வருஷமா ஒரு இடத்துல என்ன செஞ்சிருக்கான், படுத்திருக்கான். வியாதி 2 நாள் படுக்க முடியுமா காய்ச்சல்ல? நம்மளால எப்ப எந்திரிச்சு போலான்னு இருக்கும்ல, எப்ப சுகமாகி எப்ப எந்திரிச்சு நம்ம ஆக்டிவா இருக்கணும்னு தோணும்ல. ஆனா இவன் எத்தனை வருஷமா இருக்கானா? 38 வருஷமா இருக்கானா. சரி, 38 வருஷமா ஒருத்தன் வியாதியா இருக்கான்னா அவனை வந்து யாராச்சும் ஒருத்தர் சுகமாக்குனாங்கன்னா அவனுக்கு என்ன ஃபீலிங் வரும்? அப்பா நம்ம எந்திரிச்சிடலாம், இவ்வளோ நாள் எந்திரிக்க முடியாம படுத்திருந்தோமே, இனிமே நம்ம என்ன செஞ்சிடலாம், அப்படிதானே வரும். ஆனா இவனுக்கு அப்படி வரல. ஏசப்பா கேட்கிறாரு, நீ வந்து சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? அவன் ஆமா ஆண்டவரேன்னு சொன்னானா? ஆமா ஆண்டவரேன்னு சொன்னானா? சொல்லல. என்ன சொன்னான்? ஆண்டவரே, தண்ணி கலக்கப்படும் போது யாராவது ஒருத்தர் போய் இறங்கிருந்தாங்க, என்னால இறங்க முடியல, அதனாலதான் நான் 38 வருஷமா இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்றான். ஒருவேளை அவன் நான் சுகமாகணும் அப்படின்னு நினைச்சிருந்தான்னா அவன் என்ன சொல்லி இருந்திருப்பான்? ஆண்டவரே நான் சுகமாகணும் ஆண்டவரே அப்படின்னு கேட்டிருந்திருப்பான். இது எவ்வளவு உண்மை தெரியுமா? இன்னைக்கு நிறைய வியாதியஸ்தர்கள் இருப்பாங்க, பேஷண்ட்ஸ் இருப்பாங்க, எல்லாருமே சுகமாகணும்னு விரும்புறது கிடையாது. இந்த உண்மை உங்களுக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரியல. இது ஒரு உண்மை, இது ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட். டிப்ரெஷனுக்காக மாத்திரை எடுத்துக்கிட்டு இருப்பாங்க 1 வருஷம் 2 வருஷம். டாக்டர் நினைப்பாங்க இந்த மாத்திரை சாப்பிட்டுட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உடம்புக்கு தானே கேடு, மாத்திரையை நம்ம நிப்பாட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரையை நம்ம நிப்பாட்டுவோம் அப்படின்னு சொன்னாலே, இல்லை டாக்டர் வேண்டாம் டாக்டர், நான் இது போட்டாதான் எனக்கு நல்லா இருக்கும் அப்படி சொல்லுவாங்க. ஏசப்பா பாருங்க, அப்பமே ஏசப்பா தெரிஞ்சிருக்காங்க, முதல்ல நீ சொஸ்தமாக விரும்புகிறாயா? இன்னைக்கு ஒருவேளை நம்ம கூட வியாதினால கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம், இல்லைன்னா ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்கலாம், நம்ம வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கலாம், சரிதானா? எப்போ நமக்கு விடுதலை கிடைக்கும்? நம்ம விரும்பினா மட்டும்தான் விடுதலை கிடைக்கும். யாரெல்லாம் விரும்பலையோ, நீங்க நினைப்பீங்க அது எப்படி விரும்பாம இருப்போம்? பிரச்சனையில இருந்து பிரச்சனை தீரணும், நாம எப்படி விடுதலை விரும்பாம இருப்போம்? வியாதி சுகமாகணும் எப்படி விரும்பாம இருப்போம் அப்படின்னு ஒருவேளை நீங்க கேட்கலாம். உங்க உள்ளத்தை அறிஞ்சவர் ஆண்டவர், அவருக்கு தெரியும். நிறைய பேர் விரும்புறது இல்ல, அதிலே சுகமா வாழ்றாங்க. நம்ம பேஷண்டா இருந்தா எல்லாரும் நம்மள கேர் பண்ணுவாங்க, ஒரு அட்டென்ஷன் சீக்கரா இருப்பாங்க. சில நேரங்கள்ல சுகவீனமா இருந்தா எல்லாரும் நம்மளை சுத்தி இருப்பாங்க, நம்ம பிள்ளைங்க நம்மளை வந்து பார்ப்பாங்க, அதுக்காகவே பேஷண்ட் மாதிரி சிலர் நடிக்கிறாங்க. இதெல்லாம் உண்மையா நடக்குது. சில பிரச்சனையில இருந்து வெளியே வர விரும்புறதே இல்லை. அப்ப நிச்சயமா என்ன செய்யாது, விடுதலை கிடைக்காது. இந்த உண்மையில இருந்து இதை நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கிடணும். நம்ம விடுதலை கிடைக்கணும்னு விரும்பணுமா? விரும்பக்கூடாதா? விரும்பணும். விரும்பினாதான் ஆண்டவர் விடுதலை கொடுப்பாரு. இவர் இறக்கப்பட்டு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு அவன் பார்த்தீங்கன்னா, இவன் சொஸ்தமானவனே ஏசப்பா என்ன சொல்லி விடுதலை கொடுத்தாருன்னா, உன் படுக்கை எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டாரு. என்ன சொன்னாரு? உன் படுக்கை எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டாரு. இவனை எடுத்துட்டு போறான். போற வெளியில இந்த வேதபாரகர் இவங்கெல்லாம் பார்த்துட்டு, ஆமா இன்னைக்கு என்ன நாள்? ஓய்வு நாள். ஓய்வு நாள் எதுக்கு நீ பெட்டெல்லாம் தூக்கிட்டு போற? ஓய்வு நாள் என்ன செய்யக்கூடாது, பெட்டில் வேலையே செய்யக்கூடாது, நீ பெட்டெல்லாம் தூக்கிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே அவன் சொல்றான், எனக்கு சுகம் கொடுத்தாருல, அவர் தான் சொன்னாரு நீ பெட்டை தூக்கிட்டு போன்னு சொன்னாரு, அதனால தான் நான் தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்குன்னா, அவனை சுகமாக்குனவர் யாருன்னு அவனுக்கு என்ன செய்யலையாம். அப்ப அவன் எவ்வளவு பெரிய சோம்பேறியா இருந்திருக்கான்னு பாத்தீங்களா? 38 வருஷமா வியாதியா இருந்திருக்கிறான். அவ்வளோ 38 வருஷம் கழிச்சு ஒருத்தர் வந்து சுகத்தை கொடுத்துருக்காரு. அவன் சந்தோஷப்படவே இல்லை பாருங்க. அவன் சுகமாகணும்னு ஆசைப்படவும் இல்லை. இப்படி நான் இவ்வளோ பெரிய கஷ்டத்துல இருந்து எனக்கு ஒருத்தர் விடுதலை கொடுத்துருக்காரேன்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்யல, சந்தோஷப்படல. அப்படி பட்டிருந்தாங்கன்னா யார் இந்த ஆளுன்னு என்ன செஞ்சிருப்பான்? கண்டிப்பா தெரிஞ்சிருப்பான். அவருக்கு அது ஏசுனே தெரியல, யாரோ ஒருத்தர். அதுக்கப்புறமா ஏசப்பா இதெல்லாம் வாட்ச் பண்ணிட்டு அவனை தேவாலயத்துல கூப்பிட்டு சொல்றாரு, இங்க பாரு, உனக்கு என்ன கொடுத்துருக்கேன்? சுகத்தை கொடுத்துருக்கேன். இனிமே அதிக கேடு வராம இருக்கணும்னா நீ என்ன செய்யக்கூடாது, இதுக்கு மேல பாவம் செய்யாதன்னு வார்ன் பண்றாரு. அப்ப அவன் பயங்கர சோம்பேறி, அவன் விடுதலையை விரும்பாதவனா இருந்திருக்கிறான். அவன் எப்படி இருந்திருக்கிறான்? விடுதலை விரும்பாதவனா இருந்திருக்கிறான். இன்னைக்கு நம்மளை பார்த்து ஏசப்பா ஒரு கேள்வி கேட்கிறாரு. எல்லா குட்டி பிள்ளைங்களும் அப்படிதான், பெரியவங்க எல்லாருமே நினைச்சு பார்த்துக்கோங்க. உங்க பேரை சொல்லி ஏசப்பா என்ன பார்த்து, மகளே நீ சொஸ்தமாக விரும்புறியா, உன் பிரச்சனை நீங்களும் நீ விரும்புறியான்னு கேட்கிறாரு. நம்ம என்ன சொல்லுவோம்? ஏசப்பா இல்ல ஏசப்பா, அந்த என்னோட பிரச்சனை தீராத பிரச்சனை ஏசப்பா, இது சாதாரண பிரச்சனை ஏசப்பா, இப்படி ஏசப்பாட்ட சொல்லுவோமா? அப்படி சொல்றவங்களா இருந்தோம் அப்படின்னா நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கோம்? விடுதலையை விரும்பாத இந்த 38 வருஷ சுகவீனமானவனா போல நம்ம இருக்கிறோம்.
ஆனா நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? ஆமா ஆண்டவரே, நான் விடுதலை பெறணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு விரும்புறவங்களா இருக்கணும். அப்பதான் நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் என்ன கிடைக்கும்? விடுதலை கிடைக்கும். ரெண்டாவது ஒரு கேள்வி வாசிங்க, மார்க்கு 5வது அதிகாரம் 30-31 வசனம். சரி, இப்போ நான் உங்ககிட்ட கேள்வி கேட்குறேன். ஒரு கேள்வி, உங்களை யாராவது தொட்டிருக்காங்களா? அப்போ ஏசப்பா கேட்கும் போது இப்படி தானே இருந்திருக்கும். என்ன தொட்டது யாருன்னு கேட்குறாரு. சில சொல்லுவாங்க, உண்மையிலே உங்களை யாராவது தொட்டிருப்பாங்க, சரிதானா? நீங்களும் யாரையாவது தொட்டிருக்கலாம். சில சொல்லுவாங்க, அவங்க பேசின வார்த்தை என்னை தொட்டிடுச்சு, எனக்கு இந்த சம்பவம் என் மனசை ரொம்ப தொட்டிடுச்சு, அவங்கள மறக்கவே முடியலை. நடந்திருக்கா? நடந்திருக்கு தானே? நடந்திருக்கும், எல்லாருக்கும் நடந்திருக்கும். சில நேரங்கள் அந்த யூத்து பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா, அந்த பையன் அவன் ஒரு பார்வை பார்த்தான்லா, என் மனசே அப்படி பறி கொடுத்துட்டேன், தொட்டுடுச்சு. அவன் அவன் எங்கேயோ தூரத்துலேருந்து பார்த்துருப்பான், இங்கே கனெக்ஷனே இருக்காது, ஆனால் தொட்டுடுச்சான். எப்படி தொட்டுச்சு? தொடுதல் நம்ம மூலமா எத்தனையோ பேர் ஆறுதல் அடைஞ்சிருக்கலாம்ல. அப்போ அவங்க நினச்சி பார்ப்பாங்கல்ல, தொட்டிருக்கும்ல. அப்போ இப்போ புரியுதா? நம்மளும் நிறைய பேரை தொட்டிருப்போம் ஆண்டவருடைய கிருபையால, அப்படிதானே? நம்மளையும் நிறைய பேர் தொட்டிருப்பாங்க. நிறைய பேர் நம்ம கஷ்டமான சூழ்நிலைகளை எவ்வளோ பேர் நமக்கு ஆறுதலா இருந்திருப்பாங்க. இதே மாதிரிதான் அப்ப நமக்கு நடந்திருக்கு. அந்த தொடுதல், இப்படி தொடுவோம்ல, பக்கத்துல நின்று தொடுவோம்ல, அந்த தொடுதல் கிடையாது. புரிஞ்சுதா? அந்த தொடுதல் கிடையாது. இப்ப ஏசப்பா கேட்கிறாரு, என்ன தொட்டது யார் அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப இந்த பெண் தொட்டிருக்கா. என்ன நடந்துச்சான்? வல்லமே அவர்கிட்ட இருந்து வெளியே புறப்பட்டு போச்சான். அந்த பெண் தொட்டோனே ஏசப்பா ஒரு பெண் என்னைய தொட்டான்னு எப்படி கண்டுபிடிச்சாரு அப்படின்னா, அவர்கிட்ட இருந்து என்ன வெளியே வந்துச்சான்? அந்த வல்லமே வெளியே வந்துச்சான். அப்போ அதுக்கப்புறம் தான் ஏசப்பா என்னை தொட்டிருக்கா ஒரு பெண். எத்தனை பேர் ஏசப்பா அப்படி தொட்டிருக்கிறீங்க? நான் ஏசப்பா அதே மாதிரி தொட்டிருக்கேன் தெரியுமா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நம்பிக்கையோட சொல்லுங்க. நீங்க தொட்டனாலதான் ஏசப்பா உங்களை இங்க கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு. எத்தனையோ பேருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல. இன்னைக்கு இப்போ வரும்போது ஒரு நியூஸ் பாருங்க, ஜெயராஜன் பாக்கியம் ஹாஸ்பிட்டல்ல ஸ்கூல் பசங்க 2 பேர் ஒருத்தர் வெட்டி, அவ்வளோ போலீஸ், பென்சில் 8th ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்க. ஆண்டவர் நம்மளை பாதுகாப்பா வச்சிருக்கிறாரு. நம்முடைய ஜெபம் நிறைய நேரங்களில் ஆண்டவரை தொட்டிருக்கு. அவர்கிட்ட இருந்து நமக்காக வல்லமை நிறைய தடவை என்ன செஞ்சிருக்கு? புறப்பட்டு வந்திருக்கு. நாம் அதை உணரணும். உணர்ந்து அவருக்கு என்ன செய்யணும்? நன்றி சொல்லணும். அது மட்டும் இல்லாம நம்ம ஆண்டவருடைய அன்பை சொல்லணும் மற்றவங்களுக்கு. இன்னைக்கு ஒருவேளை இன்னைக்கு ஆண்டவர் வந்து நம்ம கிட்ட நிறைய கேள்வி கேட்டாருன்னா நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? இன்னைக்கு இந்த பாப்பாவை பார்த்து கேட்குறாரு, நீ இன்னைக்கு உங்க அம்மா அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணியா? ஏசப்பா கேட்குறாரு, நீ என்ன பதில் சொல்லுவ? ஆமா ஏசப்பா, நான் பண்ணினேன் ஏசப்பா அப்படி சொல்வியா? வெரி குட். நீ உங்க அம்மா அப்பாவை எதிர்த்து பேசாம இருந்தியா? ஏசப்பா கேட்பாரு, நீ என்ன சொல்லுவ? அப்ப ஏசப்பா வருத்தப்படுவார்ல. அப்ப ஏசப்பா நம்ம கிட்ட தினம் நிறைய கேள்வி கேட்பாரு. தினம் நிறைய கேள்வி என்ன செய்வாரு? கேட்டுட்டே இருப்பாரு. நம்ம பதில் எப்படி இருக்க போகுது? நம்ம எப்போ ரெடியா இருக்கணும்ல, ஏசப்பாவுக்கு ஏற்ற பதில் சொல்றவங்களா இருக்கணும்ல. அப்போ நம்ம தினம் என்ன செய்யணும்? தினம் என்ன செய்யணும்? பைபிள் படிக்கணும். தினம் ப்ரேயர் பண்ணணும். பண்ணீங்களா? இன்னைக்கு பைபிள் படிச்சியான்னு கேட்பாரு. எத்தனை பேர் ஆமா சொல்ல போறோம் ஏசப்பா கிட்ட? எத்தனை பேர் பதில் தலையை குனிஞ்சு நிக்க போறோம்? இன்னைக்கு ஏன் என்கிட்ட பேசல? உனக்காக, உன் வார்த்தைக்காக நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணேன் தெரியுமா அப்படின்னு ஏசப்பா கேட்பாரு. நம்ம என்ன பதில் சொல்ல போறோம்? நீ என்னைய தொடுவ, என் வஸ்திரத்தை தொடுவ, நான் எவ்வளவு காத்திருந்தேன் தெரியுமா? நீ வேதனையோடே இருக்கிறியே, இவ்வளோ பாடு அனுபவிச்சுட்டு இருக்கியே, என் வஸ்திரத்தை நீ தொடுவ, நான் வெயிட் பண்ணேன், நீ ஏன் தொடல? ஏசப்பா கேட்பாரு. நான் பயந்துதான் தொடல ஏசப்பா இப்படி நம்ம சொல்லுவோமா? ஒரு தடவை ஏசப்பா ஒரு ஓமை சொன்னாரு. உங்க எல்லாருக்கும் நல்ல சின்ன பிள்ளைங்களுக்கும் தெரிஞ்ச ஓமை. ஒரு பணக்காரன் என்ன செஞ்சான்? அவனுடைய 3 வேலைக்காரங்களுக்கு ஒருத்தருக்கு 5 தாலந்து கொடுத்தான், இன்னொருத்தனுக்கு 2 கொடுத்தான், இன்னொருத்தனுக்கு எத்தனை? 1. தெரியுமா அந்த கதை?
தெரியும்ல? தெரியாது. அப்ப பைபிள் படிக்கல. பைபிள் நல்லா படிக்கணும், சரியா? பைபிள் படிச்சாதான் நம்ம ஏசப்பா பத்தி நல்லா தெரிஞ்சுக்க முடியும். ஏசப்போடைய வருகை சமீபமாயிற்று. நம்ம அடுத்த வருஷம் இதே மாதிரி பேசுவோமான்னு நமக்கு தெரியாது. நாளைக்கு என்ன நடக்கும்னு கூட நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. அதனால பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்க பைபிள் தினமும் படிக்கிறாங்களான்னு அதை கண்காணிக்கணும். ஏன்னா இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு தமிழ் வரமாட்டேங்குது, தமிழ் வாசிக்க கஷ்டப்படுறாங்க. அப்போ பைபிள் எப்படி வாசிப்பாங்க? சாதாரண தமிழே வாசிக்க கஷ்டப்படுறாங்க. அப்போ பைபிள் உள்ள தமிழ் வாசிக்கிறதுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ ட்ரெயின் பண்ணணும், பேரண்ட்ஸ் தான் ட்ரெயின் பண்ணணும். சின்ன வயசுலேருந்தே ஒரு அதிகாரம் வாசிக்கிறதுக்கு பேரண்ட்ஸ் ட்ரெயின் பண்ணணும். ஏன்னா எல்லாத்துக்கான பதிலும் பைபிளில் தான் இருக்குது. கடைசி நாட்களில் என்ன நடக்கும் பைபிளில் இருக்குது. எல்லா வியாதிக்கும் மருந்து பைபிளில் இருக்குது. டாக்டர்கிட்ட கிடையாது. டாக்டர்ஸ்லாம் ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, முடியலை ரிசர்ச். இன்றைக்கி ஒரு மருந்து சொல்லுவாங்க, அடுத்த வருஷம் அது மாறிடும். ரிசர்ச் என்றைக்கும் முடியாது. ஆனால் எல்லாத்துக்கும் சொல்யூஷன், குடும்ப பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் பைபிளில் இருக்குது. ஸோ பைபிள் படிக்காமல் இருக்காதீங்க. பேரண்ட்ஸ் பிள்ளைங்களை பைபிள் படிக்க கற்றுக் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஈஸியாக இன்னொன்று புரியும். என்ன புரியும்? அதை படிப்பாங்க. இன்டர்நெட் படிப்பாங்க, அது ரொம்ப ஈஸியாக புரியும். படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், பிக்சர்ஸோடு சொல்லிக் கொடுக்கும் புரிகிற மாதிரி. ஸோ அது ஈஸியாக இருக்கேன்னு அது படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதை படிக்கக்கூடாது. எதை படிக்கணும்? சந்தேகம் வந்தால் எதில் போய் தேடணும்? பைபிளில் தேடணும். கவலை வந்தால் பைபிளில் தேடணும். தோல்வினா, வியாதி வந்தா, ஜெயிச்சிட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் இதுதான். ஆனால் அது நடக்குதா? எல்லாத்துக்கும் எங்கே போய் பார்க்குறாங்க? நெட்டில் தான் போய் பார்க்குறாங்க. ஜெயிச்சா என்ன பண்ணலாம், தோத்தா என்ன பண்ணலாம், கவலை பண்ணா என்ன பண்ணலாம், வியாதி வந்தா என்ன பண்ணலாம், அதுக்கு என்ன பண்ணலாம், இதுக்கு என்ன பண்ணலாம், எல்லாத்துக்கும் எங்கே போய் பார்க்குறீங்க? அது தப்பா ரைட்டா? அதை இந்த 40 நாளில் அதை விட்டுறணும். இந்த 40 நாளில் எல்லாரும் ஒரு தீர்மானம் பண்ணணும், பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். எது உனக்கு என்ன வேணாலும் எங்கே போய் தேடணும்? பைபிளில் தான் தேடணும். நெட்டில் போய் என்ன செய்யக்கூடாது. அது சாத்தானுடைய புக்கு, இது ஏசப்பா புக்கு. இன்டர்நெட் யாருடைய புக்கு? சாத்தானுடைய புக்கு. சாத்தான் வஞ்சிக்கிறான். சாத்தான் என்ன செய்யறான்? வஞ்சிக்கிறான். எல்லாரும் அவனுடைய வேலையில சிக்கிட்டு இருக்கிறோம். புரிஞ்சுக்கணும். அட்லீஸ்ட் அதை புரிஞ்சுக்கவா செய்யணும் பிள்ளைங்க. புரிஞ்சுதாம்மா? அந்த வலையில யாரெல்லாம் சிக்கி இருக்கிறீங்க? குட்டி பிள்ளைங்க சிக்கிட்டீங்களா? வெளியே வந்துருவீங்களா? அந்த 40 நாள்ல வெளியே வந்துடலாமா? அந்த வலையிலேருந்து வெளியே வந்து இனிமே யார் புக்கை படிக்கணும்? ஏசப்பா புக்கு. அது தமிழ் கஷ்டமாக இருக்கும், ஆனால் படிக்க படிக்க நல்லா ஈஸியாக புரிஞ்சுக்கிடும். எனக்கு தெரிஞ்சு ஒரு அண்ணன், அந்த அண்ணனுக்கு அவங்க படிக்காத அண்ணன், அவங்க வந்து எங்கள் வீட்டில் ஒரு செங்கல் சூழலில் அவங்க ஒர்க்கராக வேலை பார்த்தாங்க. அவங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் கூட படிக்கலை. அவங்களுக்கு ஆனா அவனா ஒன்றுமே தெரியாது. அவங்களுக்கு கிறிஸ்டியன் கிடையாது. அவங்க குடும்ப பிரச்சனை தாங்க முடியாமல் ஒரு நாள் அந்த காட்டுக்குள்ளே தானே வேலை பார்ப்பாங்க. அதில் உள்ள ஒரு கிணறு, இது வந்து ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். இதில் விழுந்து செத்து போகலான்னு உண்மையாக நடந்தது. எங்கள் வீட்டில் நடந்தது. எங்கள் வீட்டில் வேலை பார்த்த அந்த அண்ணன் தான், அவங்க பேர் பரமசிவம். செத்து போகலான்னு கிணத்துல குதிக்கும் போது தான் ஒரு சத்தம் கேட்டுச்சான். ஏசப்பா கூப்பிட்டு சத்தம் கேட்டுச்சான். அவரை தடுத்த மாதிரி சத்தம் கேட்டுச்சான். நீ அப்படி செய்யாத அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். இவருக்கு ஒரே ஆச்சரியம். ஆனால் அவருக்கு ஏசப்பானாலே பிடிக்காது. ஏசப்பா கிறிஸ்தவங்கனாலே அவருக்கு பிடிக்காது. அப்போ ஏசப்பா நான் தான் உங்ககிட்ட பேசுகிறேன் ஏசப்பான்னு சொன்ன உடனே இவர் பயந்து நடுங்கி சைக்கிள் எடுத்துகிட்டு நேரியாக சர்ச்சில் வந்து, எனக்கு இப்படி ஒரு சத்தம் கேட்டுச்சு, நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவங்க சர்ச்சில் உள்ள மெம்பர்ஸ் சொல்கிறாங்க, அப்போது நீ ஞானஸ்நானம் எடுத்து நீ கிறிஸ்தவ மதத்துக்கு மாறிட்டு நீ என்ன செய்ய, சர்ச்சுக்கு ஒழுங்காக வந்து அங்கே பைபிள் இதெல்லாம் பைபிள் கொடுத்துருக்குறாங்க. அவர் சொல்லியிருக்காரு எனக்கு எழுத படிக்க தெரியாது, வாசிக்கலாம் தெரியாது அப்படின்னு சொன்னோடனே நீ சர்ச்சுக்கு ரெகுலராக வா, இங்கே பைபிள்லாம் சொல்லி தருவாங்க, ப்ரேயர் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோடனே சரின்னு பைபிள் வாசிச்சுட்டு போயிட்டாராம். அவங்க அட்வைஸ் பண்ணோன்னே கேட்டு நம்ம ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரலான்னு போயிட்டாரு. அப்போ வீட்டில் போய் இது பைபிள் அப்போ தான் முதல்ல பார்க்குறாரு. ஆனால் அவனா எதுவுமே தெரியாது. இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஏதோ படம் மாதிரி தானே தெரியும், லெட்டர்ஸ்லாம் பார்க்குறதுக்கு. சும்மா தான் பார்த்துட்டு இருக்காரு. ஒரு வாரம் தான் அவர் பைபிளை அவ்வளோ அழகாக வாசிக்கிறாரு. இதை நம்ப முடியுதா உங்களால்? பொய் கதை இல்லை. எங்கள் வீட்டில் வேலை பார்த்தா அதே பரமசிவங்கிற அண்ணன் தான். அவர் எங்கள் வீட்டுக்கு பைபிள் எடுத்துகிட்டு வந்து வாசித்து காமிக்கிறாரு. என்னால் முடியலை, வாசிக்காமல் இருக்க முடியல, வாசிச்சுக்கிட்டே இருக்காரு. ஆதியாகமத்தில் ஆரம்பிச்சு அவரால் ஸ்டாப் பண்ண முடியலை. நான் எங்கே போய் படித்தேன்? ஏசப்பா எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. எனக்கு ஏசு அடிமைன்னு பேர் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேரை ஏசு அடிமைன்னு வச்சுருந்தாரு.
எவ்வளோ பெரிய அற்புதம் நினச்சிக்கோங்க. பைபிளை வாசிக்க ஆரம்பிங்க. இதுக்கு நீங்கள் தமிழ் லாங்குவேஜ் படித்தாதான் வாசிக்க முடியும்னு நினச்சிக்கிடாதீங்க. இது சாதாரண பைபிள் கிடையாது, சாதாரண வார்த்தை கிடையாது. எல்லா வார்த்தைக்கும் என்ன இருக்கு? உயிர் இருக்கு. இந்த வார்த்தையில் என்ன இருக்கு? உயிர் இருக்கு. உங்கள் வீட்டில் யாருக்கா சுகம் இல்லைன்னா அந்த வார்த்தையை சொல்லி ஜபிக்கும் போது அவங்களுக்கு சுகம் கிடைக்குது. ஒரு சமாரிய ஸ்திரீ வந்தால ஏசப்பா கிட்ட, அவளுடைய மகளுக்கு பிரச்சனை, அசுத்தாவினால பாதிக்கப்பட்டிருக்கா. அவளுடைய மகளால் ப்ரேயர் பண்ண முடியாது. அவ இந்த வார்த்தை, இயேசுவாகிய வார்த்தை உயிர் தரும் நம்பினால தான் ஏசப்பாவை சுற்றி சுற்றி வந்தா விடுதலை கிடைக்கிற வரைக்கும். அவர் சொல்லிட்டாரு, பிள்ளைகளின் அப்பத்தை நாய்க்குட்டிக்கெல்லாம் போடுறது இல்லைம்மா, பரவாயில்ல ஏசப்பா, கீழே விழுறதையாவது நான் எடுத்து சாப்பிட்றேன், ஆனால் என் பிள்ளைக்கு விடுதலை வேணும். இன்னைக்கு நிறைய பேர் பிள்ளைங்க அடிக்ஷன், மொபைல் அடிக்ஷன், ட்ரக் அடிக்ஷன். ட்ரக் அடிக்ஷனுக்கெலாம் மருந்து கிடையாது, ட்ரீட்மெண்ட் கிடையாது, விடுதலை கிடையாது. ட்ரக் அபியூஸ், சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் சொல்லுவாங்க, அப்படிப்பட்டவங்களுக்கு விடுதலை உண்டு. இந்த மாதிரி ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறவங்க, மொபைல் யூஸ் பண்ணுறவங்க, அவங்களுக்கு விடுதலை அடைஞ்சிருவாங்க. ஆனால் ஆடிக்ஷனுக்குள்ளே போனவங்க விடுதலை அடைய மாட்டாங்க. ஏன்னா ஆடிக்ஷன் டிசீஸ். கவுன்சிலிங் அப்படி என்னெல்லாம் பண்ணாலும் எவ்வளோ பேரண்ட்ஸ் அழுகுறாங்க. என் 30 வயசு 40 வயசு ஆயிட்டு குடிச்சு அவன் கல்யாணமும் பண்ண முடியல, வேலைக்கும் போகலை, அப்படி இருக்கிறானே. எவ்வளோ பேரண்ட்ஸ் கண்ணீர் வடிக்கிறாங்க, விடுதலையே இல்லை. எங்கெல்லாமோ கூட்டிகிட்டு போகிறோம், மருந்து கொடுக்குறோம், விடுதலை இல்லை. ஆனால் அந்த கானானிய ஸ்திரியோட மகளும் அந்த கண்டிஷன் தான். அவளுக்கு விடுதலை கிடைச்சதா? அப்போ அவளுக்கு கிடைச்சுன்னா நம்ம பிள்ளைக்கும் கிடைக்குமா? நமக்கு தெரிஞ்ச ஒவ்வொரு பிள்ளையும் நினச்சி பார்த்து நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரே, கானானிய ஸ்திரீயின் பிள்ளைக்கு விடுதலை கொடுத்தீங்கல்ல, அந்த பிள்ளை ஜெபிக்கல, அவளுடைய அம்மா ஜெபிச்சா. ஆண்டவரே, அது ஏன் பிள்ளை கிடையாது, ஏதோ எனக்கு தெரிஞ்ச பிள்ளை, ஆனாலும் நான் ஜெபிக்கேன், நம்பிக்கையோடு ஜெபிக்கேன், இந்த வார்த்தைக்கு உயிர் உண்டுன்ட்டு. விடுதலை கிடைக்குமா கிடைக்காதா? குட்டி பிள்ளைங்க ஜெபிப்பீங்களா? யாரோ உன் ஃப்ரெண்டோட அப்பா குடிச்சிட்டு கஷ்டப்படுறாங்களா ஃபேமிலிஸ், அவங்களுக்காக ஜெபிப்பீங்களா? நீங்கள் ஜெபிக்கும் போது என்ன கிடைக்கும்? விடுதலை கிடைக்கும். இன்னும் 3வது ஒரே ஒரு கேள்வியை மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். 3வது ஒரு கேள்வி, யோவான் 21வது அதிகாரம் 15வது வசனம். யோவான் 21:15. கேள்வினால என்னென்ன கேள்வி ஏசப்பா கேட்டாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்காதனால எல்லாரும் ஒன்று போல ஸ்ட்ரக் ஆயிட்டீங்க, எல்லாரும் அதிர்ச்சி ஆயிட்டீங்க. அப்படியே இப்போ ஐயோ எல்லா கேள்வியும் நமக்கு தெரிஞ்ச கேள்வி தானே அப்படின்னு யோசிக்கிறீங்க. சரி, பிள்ளைங்க கேட்பாங்க அம்மா கிட்ட, அப்படிதானே? அம்மா, உங்களுக்கு என்னைய ரொம்ப பிடிக்குமா, தங்கச்சியை ரொம்ப பிடிக்குமா கேட்பாங்கல்ல, கேட்குறாங்க, அப்படிதானே? அம்மா அப்பாவும் கேட்பாங்க, அப்பாவை பிடிக்குமா அம்மாவை பிடிக்குமா? எல்லாருக்கும் என்ன ஆசை? நம்மளை நேசிக்கணும்னு ஆசை எல்லாருக்கும். யாராவது இப்போ எப்படி ஆகிப்போச்சுன்னா, யாராவது ஒரு அன்பான வார்த்தை பேச மாட்டாங்களா, அப்படி ஆகிப்போச்சு. ஏன்னா கணவன் நேசிக்கிறது இல்லை, பிள்ளைகள் நேசிக்கிறது இல்லை, மனைவி கண்டுகிடுறதே கிடையாது. அப்படிங்கும்போது வீட்டில் அன்பு கிடைக்காதனால எங்கேயாவது யாராவது ஒரு அன்பான வார்த்தை கேட்ட மாட்டாங்களா? அந்த கண்டிஷனுக்கு உலகம் போயிடுச்சு. நம்ம வீட்டில் அப்படி இருக்கா? நம்ம வீடுகள் அப்படி இருக்கா? வீட்டுக்குள்ளே அன்பு கிடைச்சிக்கிடுதா? தப்பிச்சிங்க. வீட்டிலே கிடைக்க வேண்டிய அன்பு கிடைச்சுன்னா தப்பிச்சிங்க. நிறைய பேர் இல்லீகல் ரிலேஷன்ஷிப் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் 40 வயசில் 50 வயசில் 60 வயசில் வீட்டில் அன்பு கிடைக்கல, அப்பா அம்மா அன்பு கிடைக்கல, பிள்ளைகள் அன்பு கிடைக்கல, அன்பே கிடைக்கல. அன்பே கிடைக்காம வாழ்ந்து அன்பே கிடைக்காம சாகுறதா? நான் என்ன ஏமாளியா? அந்த கேள்வி வருது நிறைய பெண்களுக்கு. எனக்கு வேணும், நான் மிஸ் பண்ண மாட்டேன், எனக்கு அன்பு வேணும். அப்போ யாரோ ஒருத்தர், என்னம்மா சாப்பிட்டியம்மா அப்படி கேட்டால் வேற யார் ஹஸ்பண்டோ இருப்பான் அந்த ஆள், எனக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு ஏமாந்து போகிற பெண்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம நிறைய கேள்விப்படுறோம், அப்படிதானே? ஏசப்பா கூட கேட்குறாரு பேதுருக்கிட்ட, சிமோன் பேதுருவே, என்னை நேசிக்கிறாயா அப்படின்னு கேட்குறாரு. இதை கேட்டோட பேதுருக்கு என்ன தோணுச்சு? என்ன சொன்னாரு? ஏசப்பா, நான் உங்களை எவ்வளவு நேசிக்கிறேன்னு உங்களுக்கு தான் தெரியுமே ஏசப்பா. ஒருவேளை நீங்க கூட உங்க வீட்டில் அப்படிதான் நினைப்பீங்க. உங்க பிள்ளைங்க உங்ககிட்ட, அம்மா இனி நீங்க எவ்வளோம்மா நேசிக்கிறீங்க, இவ்வளோ நேசிக்கிறீங்களா, இவ்வளோ நேசிக்கிறீங்களா, இவ்வளோ நேசிக்கிறீங்களா, கையை வச்சு காமிங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ உங்க அம்மா என்ன சொல்லுவாங்க? கடலாலும் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லுவாங்களா?
எனக்கு இந்த உலகமே நீதான் அப்படி சொல்றாங்களா? போயிட்டு வா, அடி வாங்காத அப்படி சொல்லி விரட்டி விடும். ஏசப்பா இன்னைக்கு நம்மளையும் பார்த்து கேட்கிறாரு, என்ன நேசிக்கிறியா, என்ன நேசிக்கிறியா அப்படின்னு ஏசப்பா கேட்கிறாரு. நீ என்ன சொல்லுவ? என்ன சொல்லுவ? நேசிக்கிறேன்னு சொல்லுவியா? உன்கிட்ட ஏசப்பா கேட்கிறாரு, நீ என்ன சொல்லுவ? நேசிக்கிறேன். நீ அவ்வளவுதானா? சிம்பிளா எல்லாரும் சொல்லிட்டாங்க. ஏசப்பா என்ன நேசிக்கிறியா? நேசிக்கிறேன், 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 அவ்வளவுதானா? ஒரு உண்மையாவே ஒரு நடந்த சம்பவம். தஞ்சாவூர் நினைக்கிறேன். ஒரு இது கன்ஃபர்மேஷன் கிளாஸ் நடக்கும்ல, பிள்ளைங்களுக்குலாம் கன்ஃபர்மேஷன் திடப்படுத்தல் சொல்லி கொடுத்துட்டு அந்த திடப்படுத்தல் ஆராதனை நடக்கும்ல, பிள்ளைங்க எல்லாம் முதல்ல நற்கரணை எடுக்க போவாங்க, அப்படிதானே? இது வந்து ஒரு கேத்தலிக் சர்ச், சிஎஸ்ஐயில் கேத்தலிக்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த அப்பமும் திராட்சரசமும் கொடுப்பாங்கல்ல. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த ஃபாதர் சொல்கிறாரு, நம்ம அப்பத்தை சாப்பிடும்போது யாரை பார்க்கலாம்? இயேசு சுவாமி. ஏன்னா அவர் தான் அப்பம், அவர் அப்பமா பிற்கப்படுறாரு. அப்பம்ங்கிறது வார்த்தை, ஜீவ வார்த்தை, அவர் தான் வார்த்தை, அவர் தான் நம்ம உட்கொள்கிறோம். அதுக்கு அடையாளமாக அந்த வார்த்தையை நம்ம உட்கொள்றதுக்கு அடையாளமாக தான் இந்த அப்பத்தை சாப்பிட்றோம். நம்ம அப்பத்தை சாப்பிட்றோன்னா அந்த அப்பத்தை சாப்பிட்றவங்க நம்ம மனசில் என்ன நினச்சிக்கிறோம்? ஏசப்பாவாகிய வார்த்தையை நம்ம சாப்பிட்றோங்கிற அடையாளமாக அதை செய்கிறோம். அப்போ அந்த ஃபாதர் சொல்கிறார் இந்த பிள்ளைங்க கிட்டலாம், நீ கம்யூனியன் எடுக்கும்போது அவங்க கிளாஸ்லாம் நடத்திருப்பாங்கல்ல, ஏசப்பாவை நம்மளால் பார்க்க முடியும், அவர் அப்பத்தை பிட்கையிலே வெளிப்பட்டார் அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்போ ஒருவேளை இன்னைக்கு நீ முதல்ல கம்யூனியன் எடுக்க போற, நீங்களும் எடுப்பீங்கல்ல, பெரிய பிள்ளைங்கள ஆனக்கப்புறம் எடுப்பீங்கல்ல, கம்யூனியன் எடுக்க போவீங்கல்ல. ஸோ அப்போ முதல்ல கம்யூனியன் எடுக்க போறீங்க. அந்த அப்பத்தை பிட்டு அயல்வாள் உனக்கு கொடுக்கும்போது ஒருவேளை உன் முன்னாடி ஏசப்பாவை நீ பார்த்துட்டேன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி அந்த ஃபாதர் கேட்குறாரு இந்த பிள்ளைங்க கிட்ட. நீங்க ஜெபிக்கிறீங்க, உங்க ஜெபம் தொட்டுட்டு அவர்கிட்ட இருந்து வல்லமை வந்துருச்சு, நீங்க பார்த்துட்டீங்க, என் மகளே நீ இப்படி கஷ்டப்படுற, நான் வந்துட்டேன், உனக்காக நான் வந்துட்டேன் அப்படின்னு காட்டுறாரு. நீங்க என்ன கேட்பீங்க? உடனே என்ன தோணும்? சந்தோஷமா இருக்கும். வார்த்தை என்ன வரும்? வார்த்தையே வராது. கட்டி அணைச்சுக்கணும்னு தோணுமா? முத்தம் கொடுக்கணும்னு தோணுமா? ஏசப்பாவுக்கு தோணல. அந்த பிள்ளைங்க அப்படிதான் சொன்னாங்களாம், நான் ஏசப்பாவை கட்டி பிடிச்சுக்கிடுவேன், ஏசப்பாவுக்கு நிறைய முத்தம் கொடுப்பேன், அப்படி இப்படிலாம் சொன்னாங்களாம். கடைசியில் ஒரு பையன் மட்டும் சொன்னானா, நான் ஏசப்பாவை போகவே விட மாட்டேன், ஏசப்பா என்ன செய்ய மாட்டேன், போகவே விட மாட்டேன், நீங்க என் கூடவே இருக்கணும்னு சொன்னானா. அந்த பையன் பின்னாடி ஒரு பெரிய பிஷப்பா மாறிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உண்மை கதையில நான் படித்தேன். அப்போ ஏசப்பா அன்னைக்கு என்ன நேசிக்கிறாயா என் முன்னாடி வந்து கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? ஏசப்பா நீங்க என் கூடவே இருந்துருங்களேன், நீங்க என் கூடவே இருந்தீங்கன்னா எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அது நீ ஒண்ணுமே செய்யாதுல்ல, என்னைய விட்டு போகாதீங்க ஏசப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? இந்த கேள்வி நாள்ல ஏசப்பா உண்மையாவே வந்து நம்ம கிட்ட நிறைய கேள்விகள் கேட்பாரு. அந்த 5 தாலந்து 10 தாலந்து கொடுத்தவங்கலாம் டபுள் ஆக்கி கொண்டு வந்தாங்க. ஆனா அந்த ஒரு தாலந்து கொண்டு போனவன் என்ன செஞ்சுட்டான்? அதை புதைச்சு வச்சுட்டான். அப்ப ஏசப்பா கேட்கும் போது அவன் என்ன சொன்னான்? நான் பயந்து புதைச்சு வச்சுட்டேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டான். நம்ம அது மாதிரி என்ன செஞ்சிடக்கூடாது. ஏசப்பா கேள்வி கேட்கும் போது, ஏசப்பா எனக்கு பயமா இருந்துச்சு, ஏசப்பா எனக்கு வெக்கமா இருந்துச்சு, ஏசப்பா எனக்கு டைமே இல்லை, ஏசப்பா இப்பெல்லாம் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, சொல்லிடக்கூடாது. ஏசப்பா நம்ம கிட்ட கணக்கு கேட்பாங்க, ஒவ்வொரு விஷயத்துக்கும் கேள்வி கேட்பாங்க. ஆட்சி மடத்துல நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் ஏன் சர்ச்சுக்கு வரல அது நம்மகிட்ட தான் கேட்பாங்க. பிள்ளைங்க பைபிள் வாசிக்கலன்னா அம்மா அப்பாட்ட கேட்பாங்க. அப்பா அம்மா சண்டை போட்டுட்டே இருக்காங்களா, பிள்ளைங்க சேர்த்து வைக்கணும். நீங்க ஏசப்பா பிள்ளைன்னா சண்டை போடக்கூடாது அப்படின்னு பிள்ளைங்க என்ன செய்யணும்? அப்பா அம்மாவை சேர்த்து வைக்கணும். பிள்ளைங்கிட்ட கணக்கு கேட்பாரு ஏசப்பா. எல்லா கேள்விக்கும் நம்ம ஒரு நாள் என்ன செய்யணும்? பதில் நம்ம கிட்ட ரெடியா இருக்கணும். நம்ம எல்லாம் ரெடியா இருக்கோமா பதில் சொல்றதுக்கு? இன்னைக்கு இந்த 40 நாள்ல நம்ம என்ன செஞ்சிடணும்? ஒரு தீர்மானம் எடுக்கணும். சரிதானா? நான் பைபிளை படிப்பேன் ஏசப்பா, இன்டர்நெட்டை படிக்க மாட்டேன் ஏசப்பா அப்படின்னு எல்லாரும் என்ன செய்யணும்? தீர்மானம் எடுக்கணும். நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் எனக்கு பதில் இருக்கு, நீங்க என் கூடவே தானே இருக்கிறீங்க. இப்ப எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கு? நம்பிக்கையோட நம்ம சொல்லுவோம். யாத்ராகம் 33வது அதிகாரத்தை நான் வாசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு அது சாதாரணமாக தான் வாசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் ஒரு மாதிரி புல்லரிச்சிருச்சு. ஆனால் அதை மட்டும் நான் சொல்லி முடிச்சிருந்தேன். அதில் என்ன போட்டிருக்குன்னு பாருங்க. ஏசப்பா வந்து கர்த்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வழி நடத்தி கொண்டு போனார்ல
வழி நடத்திட்டு போகும்போது ஏசப்பா கர்த்தர் சொல்றாரு, நீ மோசே கிட்ட நீ கூட்டிட்டு போ, நான் வரமாட்டேன், நான் என்ன செய்ய மாட்டேன், வரமாட்டேன், என்னுடைய தூதன் மட்டும்தான் வருவான். ஏன்னா நீங்களாம் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், நீங்களா யாரு, நீங்க சொன்னபடி கேட்க மாட்டேங்க, நான் என்ன பண்ணாலும் நீங்க எதிர்த்து பேசுறீங்க, அதனால நான் என்ன செய்ய மாட்டேன், உங்க கூட வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இவன் மோசைக்கும் இந்த மக்களுக்கும் எப்படி ஆயிட்டு, ரொம்ப மனசுக்கு ரொம்ப துக்கமாயிடுச்சான். எல்லாரும் அவங்க நகையெல்லாம் கலட்டி போட்டாங்க. மரத்தடியில கர்வாலி மரம் நினைக்கிறேன், எல்லாத்தையும் கலட்டி என்ன செஞ்சுட்டாங்க, ஓரேப் மலை அருகே தங்கள் ஆபரணங்களை எல்லாம் கழட்டி போட்டாங்க. ஏசப்பா சொல்லிட்டாரு, போதும், போட்டு மினுக்குனதெல்லாம் போதும், கம்மல் கிம்மல்லாம் போட்டு ஜிமிக்கி நெக்லஸ்லாம் போட்டு மினுக்குனா போதுமா, கீழ்ப்படினும்ல, அம்மா அப்படி சொல்லுவாங்கல்ல, அம்மா சொல்லுதே கேட்க மாட்டேங்க, சும்மா போட்டு மினுக்க மட்டும் செய்யற, அதெல்லாம் ஒன்று முன்னிக்க வேண்டாம், கழட்டி போட அப்படி சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி சொல்லியிருக்காரு பாருங்க கடவுள், போட்டு எல்லாத்தையும் கழட்டி போடுங்க, நான் உங்க கூட வரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே எல்லாரும் கழட்டி போட்டுட்டு எல்லாத்தையும் கழட்டி போட்டு அப்படியே ரொம்ப சோகமா என்ன செஞ்சிருக்காங்க, ஐயோ கடவுள் நம்ம கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டாரே அப்படின்னு ரொம்ப துக்கமா உட்காந்துருக்குறாங்க. அப்ப இந்த மோசே என்ன பண்ணாராம், அந்த கூடாரத்தை எடுத்து கொண்டு போய் அந்த பாளையத்தை விட்டு தள்ளி, இதுதான் பாளையம், எல்லாரும் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் அவங்கவுங்க குட்டி குட்டி கூடாரமா போட்டு இருக்கிறாங்க. ஏசப்பா அந்த மோசே அந்த பாளையத்தை விட்டு தள்ளி போய் ஒரு கூடாரத்தை போட்டாரு, போட்டுட்டு சொல்றாரு, இது என்ன கூடாரம், பதில் சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட், ஆசரிப்பு கூடாரம். யாரெல்லாம் போய் உங்க மனசுல உள்ளதா கடவுள்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க எங்க போய் ப்ரேயர் பண்ணுங்க, அந்த ஆசரிப்பு கூடாரத்துல போய் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இந்த மக்கள்லாம் கடவுள் தான் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு, நம்ம மேல கோபமா இருக்காருன்னு சொல்லிட்டு அவங்க கூடாரத்துல பயந்து நின்றுட்டு இருக்கிறாங்க. இப்ப மோசே போறாரு அந்த கூடாரத்துக்கு, எதுக்கு போறாரு, கடவுள்கிட்ட பேசுறதுக்காக போறாரு. அப்ப இந்த மக்கள்லாம் அப்படியே கூடாரத்து வாசல்ல நின்று எட்டி பாக்குறாங்களாம். மோசே போறாரு, ஆசரிப்பு கூடாரத்துக்கு போறாரு, என்ன நடக்க போகுதோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன செய்யறாங்களாம், அப்படியே பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த மோசே போனாரு பாருங்க, அந்த வாசலுக்கு போனாரு, அப்ப என்ன நடந்துச்சு, கடவுள் இறங்கி வந்துட்டாரு. எப்படி வந்தாரு, மேக ஸ்தம்பத்துல, மேகம் அப்படி ஒரு மேகம் அப்படி கூடார வாசல்ல நிக்குது, மேக ஸ்தம்பம் நிக்குது. அப்ப புரிஞ்சுக்கிட்டாங்க, யார் வந்துட்டா, கடவுள் இறங்கி வந்துட்டாரு. இவங்க எல்லாருக்கும் ஐயோ என்ன நடக்க போதோ தெரியலையேன்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்க வாசல்ல நின்று என்ன செய்யறாங்க, பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ மோசே ஒரே மலை மேல ஏசப்பா கூட்டிட்டு சொல்றாரு, கர்த்தர் சொல்றாரு, அந்த மேகத்துல அவருடைய முகம் தெரியாது. மோசே, நான் என் முகத்தை யாரும் என்ன செய்யக்கூடாது, பார்க்க கூடாது, ஏன்னா என் முகத்தை பார்த்தவங்க உயிரோட இருக்க முடியாது. அப்ப என்ன செய்ய ஏசப்பா, மோசே ஒரே மலையில இதை வாசிக்கும் போது, ஏசப்பாவை யாரும் பார்த்துருக்கிறீங்களா, கடவுளை யாரும் பார்த்துருக்கிறீங்களா, நானும் பார்த்தது கிடையாது, கண்ணால பார்த்தது இல்லை. ஆனா இந்த வார்த்தைக்கு உயிர் இருக்குங்கிறது அப்பதான் எனக்கு புரியுது. அந்த வார்த்தையை வாசிக்க அது அப்படியே அப்படி நடக்குது, அந்த உயிரோட அப்படி கடவுள் அப்படி அவர் சொல்றாரு பாருங்க, உண்மையாவே அப்படி நடக்கிற மாதிரி இருக்குது. அப்பதான் யோசிச்சு பார்க்கேன், கடவுளை கண்ணால பார்த்தல, ஆனா அந்த வார்த்தை பேசுதே, அதை உணர முடியுதேன்னு சொல்லி அது அப்படி ஒரு மாதிரி இருந்தது. அதனால நான் எப்படியாவது இன்னைக்கு சொல்லிடணும் அப்படின்னால நான் இதை சொல்றேன். அப்ப சொல்றாரு, என்னை பார்த்துட்டு யாரும் உயிரோட இருக்க முடியாது, நீ இந்த மலையில ஒரு சின்ன கிளெஃப்ட்னு சொல்லுவாங்கல்ல, வெடிப்பு, கண்மலையின் வெடிப்பு, பெரியவங்களுக்கு எல்லாம் தெரியும்ல, வெடிப்பு மலையில தெரியும் பாத்தீங்களா, ஆட்டுக்குடிலாம் போய் அந்த வெடிப்புல போய் நின்று கொடுல. அவர் சொல்றாரு, நீ இந்த மலையில நான் கிராஸ் பண்ணுவேன், இந்த மலையை நான் என்ன செய்ய போறேன், கிராஸ் பண்ணுவேன், ஆனா நீ பார்த்துட்டா நீ செத்து போயிருவ, அப்போ உன்னைய பாதுகாக்கணுமே, அதனால நான் கிராஸ் பண்ற வரைக்கும் நான் உன்னை எங்க கொண்டு வைக்கிறேன், அந்த வெடிப்புல அவர் சொல்றாரு பாருங்களேன், உன்னை கொண்டு அந்த வெடிப்புல வச்சிருக்கிறேன், நீ அந்த வெடிப்புல இருந்துக்கோ, நான் அப்படி கிராஸ் பண்ணி போயிருவேன், நான் போனதுக்கு அப்புறம் என் முகம் உனக்கு தெரியாது, என்னோட பேக் போஸ்ட் தான் உனக்கு என்ன செய்யும் தெரியும், அப்போ உனக்கு ஒன்றும் ஆகாது, அதுக்கு நான் கிராஸ் பண்ணி போனதுக்கு அப்புறமா நீ என்ன செஞ்சிரு, என் கரத்தினால நான் உன்னை மூடிடுவேன், நீ பத்திரமா என்ன செஞ்சிரு போயிரு. இப்படி சொல்றாரு கடவுள். இதை இப்போ நம்மளையும் அப்படிதானே அவர் செய்யறாரு. ஆபத்து வரும்போது அந்த கிளெஃப்ட்ல வச்சு, அந்த கண்மலையின் வெடிப்புல கொண்டு வச்சு பாதுகாக்கார மோசையும் நம்மளையும் என்ன செய்வாரு, ஏதோ ஒரு பத்திரமான இடத்துல கொண்டு வச்சு என்ன செய்வாரு, பாப்பா அதுக்கப்புறம் பாதுகாக்க மாட்டாரா, ஒரு சேஃபான இடத்துல. நிறைய பேர் நினைப்பாங்க, ஏன் தான் எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சதோ, நரக வேதனைப்படுறனே, அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ நல்ல வாழ்க்கை, எனக்கு இவ்வளோ கஷ்டம். ஆனால் அது உண்மை கிடையாது. நம்மளெல்லாம் ஒரு பத்திரமா ஒரு கண்மலையின் வெடிப்புல வச்சிருக்கிறாரு. பெரிய ஆபத்துலேருந்து காப்பாத்துறதுக்காக தான் நம்மளை என்ன செஞ்சிருக்காரு, வச்சு ஒவ்வொரு நாள் நம்மளை பாதுகாக்காரு. அப்படிப்பட்ட கடவுள் நம்ம கூட இருக்கிறாரு. அதை எத்தனை பேர் நம்புறீங்க? வெரி குட், எல்லாரும் ஆமென் சொல்லுங்க நம்பிக்கையோட. ஏசப்பா என்னைக்கு கேள்வி கேட்டாலும்
ஏசப்பா நான் ரெடியா இருக்கிறேன் ஏசப்பா அப்படின்னு சொல்றவங்களா நம்ம என்ன செய்யணும்? இந்த 40 நாள்ல தீர்மானம் எடுப்போமா எடுக்க வேண்டாமா? எடுப்போம். நம்ம தீர்மானம் எடுக்கலன்னா எத்தனை 40 நாள் வந்தாலும் வேஸ்டா போயிரும்ல. இந்த 40 நாள் அதுக்கு தானே கிடைச்சிருக்கு, தீர்மானம் எடுக்கிறதுக்கு தான். நம்ம ஒரு தீர்மானமும் எடுக்கலன்னா இப்படி வருஷம் 40 நாள் வரும், ஆனால் பிரோஜனம் இல்லாமல் போயிடும். ஆனால் இந்த 40 நாள் பிரோஜனம் இல்லாமல் என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. என்ன தீர்மானம் எடுக்கணும்? நான் இன்டர்நெட்டை படிக்க மாட்டேன், அது சாத்தானுடைய புக்கு, அதை தொடவே மாட்டேன், ஏசப்பாவுடைய புக்கை தான் என்ன செய்வேன், படிப்பேன் அப்படின்னு நம்ம எல்லாரும் தீர்மானம் எடுப்போம். நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். கர்த்தாவே, இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி அப்பா. ஏசப்பா, இந்த நாளிலும் ஆண்டவரே உடைய வார்த்தையை ஆட்சிமடம் சபையிலே பிள்ளைகள் மத்தியிலே பகிர்ந்து கொடுப்பதற்காக நீர் எனக்கு ஒரு கிருபையை கொடுத்து அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, என்னை அன்போடு அழைத்த கேட்டிகஸ்ட் பிரதர் அபிஷேக்குக்காக, அவங்களுடைய மனைவிக்காக உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. அவர்களை ஆசீர்வதிப்பீராக, அவருடைய ஊழியத்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். இந்த ஆட்சிபடம் திருச்சபையிலே அவர்களை ஒரு சாட்சியாய் நீர் நிறுத்தியிருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி. அவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்யுங்க ஏசப்பா. ஆண்டவரே, நீர் ஒரு சிறு கூட்டம் மக்களை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கிறீங்க. என்ன நோக்கத்தோடு அவர்களை கூட்டிகிட்டு வந்தீங்களோ ஆண்டவரே, எங்களுடைய உள்ளம் எங்களுக்கு தெரியாது ஏசப்பா, உமக்கு எல்லாம் தெரியும் ஆண்டவரே. யாரெல்லாம் ஒரு ஆண்டோடைய வார்த்தை எனக்கு கிடைக்காதா, என்னுடைய வார்த்தையை கேட்க மாட்டாரா, அவருடைய வார்த்தை என்னை தேற்றாதா ஏசப்பா, என்னுடைய ஜெபம் இன்னும் கேட்கப்படலையா, என்கிட்ட ஒரு வார்த்தை ஏசப்பா பேச மாட்டாரான்னு சொல்லி வாஞ்சியோடு வந்தவங்கள நீங்க அறிவிங்க ஏசப்பா. உங்க வார்த்தை பேசியதற்காக நன்றி. மகளே, உன்னுடைய வார்த்தை என்னை தொட்டது, மகளே என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது என்று சொல்லுகிறீரே, அதற்காக உமக்கு நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, எல்லாரும் விடுதலை பெற்றுக்கொள்கிறார்களே, அதற்காக உமக்கு நன்றி. என்னை நேசிக்கிறியான்னு கேட்கிறீங்களே ஏசப்பா. ஆண்டவரே, உண்மை நேசிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க இல்லைன்னா எங்களுக்கு வேற யாருமே இல்லை ஏசப்பா. உண்மை விட்டா நாங்கள் யாருக்கிட்ட போவோம்? இந்த உலகத்துல எல்லாம் மாயையான அன்பு ஏசப்பா. ஆண்டவரே, உங்களை மாத்திரம்தான் நேசிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உண்மை அதிகமாய் நேசிக்கிறோம். எங்க மேல இரக்கமா இருக்கிறீரே, உமக்கு நன்றி. சொஸ்தமடைய விரும்புறாயான்னு கேட்குறீங்க ஏசப்பா. நாங்களோ விருப்பமில்லாத சோம்பேறியா இருக்கோம் அப்பா. ஆனாலும் ஆண்டவரே, எங்க மேல இறக்க வச்சு நாங்க இருக்க இடத்துக்கு எங்களை தேடி வந்திருக்கிறீங்க ஏசப்பா. தேடி வந்து ஏசப்பா சுகத்தை தாரீங்களே. உங்க அன்பு ஏசப்பா எவ்வளவு பெரியது. சுகத்தை நாங்கள் நம்பிக்கையோடு பெற்றுக்கொள்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த ஆட்சிமடம் திருச்சபையிலே ஒரு அற்புதத்தை நீர் செய்வீராக. இங்க வந்தவங்க எல்லாருக்கும் விடுதலை தந்ததற்காய் நன்றி, அற்புதத்தை செய்ததற்காய் நன்றி ஏசப்பா. உங்களுடைய வல்லமை புறப்பட்டதை நாங்கள் உணர்கிறோமே ஏசப்பா. ஆண்டவரே, எங்களுடைய ஜெபம் உடைய வஸ்திரத்தை தொட்டதற்காக நன்றி அப்பா. இயேசுவே, உம்மை துதிக்கிறோம். இயேசுவே, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. நீர் பெரியவர், ஒரு எழுப்புதலை உண்டாக்கும் ஏசப்பா. அந்த ஆட்சிமடம் சபையிலே நாங்கள் ஆண்டவரே சுவிசேஷ ஊழியத்திற்காக வரும்போது அநேக கிறிஸ்தவர்கள் அல்லாத மக்கள் ஆண்டவரே உம்மை ஏற்றுக்கொண்டதை நாங்கள் கேள்விப்பட்டோம் சுவாமி. அவர்களையும் ஆலயத்திற்குள்ளே அழைத்து வருவீராக ஆண்டவரே. அநேக ஜெப குறிப்புகளை அவர்கள் தருகிறார்களே ஏசப்பா. ஆண்டவரே, விடுதலை தாருங்க ஏசப்பா. நாங்க ஒரு சிறு கூட்டமாக ஒரு மனதோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில ஏசப்பா ஒவ்வொருத்தருக்கும் விடுதலை கிடைப்பதாக ஆண்டவரே. நீர் மெய்யான தெய்வம் ஆண்டவரே. இயேசுவே, எங்களுக்காக உயிரையே கொடுத்தீரே ஆண்டவரே. நீர் அற்புதத்தை செய்கிறீர் ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். சாட்சிகளை கேட்போம் என்று விசுவாசிக்கிறோம் இயேசுவே. எல்லாரும் நீங்க எல்லா ஜனங்களையும் நீர் இந்த ஆலயத்திற்குள்ளே கூட்டிக் கொண்டு வரப்போகிறீர். இந்த ஆலயம் நிரம்பி வழிய போகிறது. இயேசுவின் இரத்தத்தினாலே பெரிய காரியங்களை செய்வீராக. இந்த 40 நாட்களும் ஆண்டவரே முடிய போகிற தருவாயிலே ஏசப்பா, உம்முடைய மரணம் உம்முடைய உயிர்த்தெழுதலை நோக்கி ஆண்டவரே நாங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம் சுவாமி. எங்களுடைய உள்ளத்திலே நீ உயிர் பெற வேண்டும் அப்பா. ஆண்டவர், எங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்யணும் அப்பா. நீங்க கேள்வி கேட்கும் போது நாங்க ஏசப்பா வெட்கப்பட்டு போகிறவர்களாய் இல்லை ஏசப்பா. உம்முடைய மார்பிலே சாய்ந்து கொள்கிறவர்களாய், உம்மை அணைத்து கொள்கிறவர்களாய் ஆண்டவரே நாங்கள் உம்மை நேசிக்கிறவர்களாய் இருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சொந்த பிள்ளைகளாய் இருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுக்காய் ஜீவனை கொடுத்தீரே, அந்த அன்புக்காக நன்றி. அங்க வந்திருக்கிற எல்லாருடைய தலையிலும் உடைய கரத்தை வைத்து நீர் ஆசீர்வதிக்கிறீரே, உமக்கு நன்றி. இயேசுவின் ரத்தம் இந்த இடத்துல தெளிக்கப்படுவதற்காக நன்றி. நஸ்தரனா இயேசுவின் நாமத்தினாலே இந்த காரியங்களை எல்லாம் உடைய பாதத்திலே வைக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் பிதாவே, ஆமேன்.